எவ்வளவு ஓட்டு போட்டானோ அதுதானே எண்ணி முடிக்கும் போது டேலி ஆகணும். ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி 10 பேர் போட்டியிடுகிறார்கள், சுயேட்சை உட்பட 15 லட்சம் வாக்காளர்கள், மொத்தம் 12 லட்சம் பேர் வாக்குகள் போடுகிறார்கள். அந்த 12 லட்சம் வாக்குகளையும் எல்லா வேட்பாளர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லா வேட்பாளர்களும் வாங்கிய வாக்குகளை எண்ணி பார்க்கிற போது பதிவான வாக்குகளோடு எண்ணப்படுகிற வாக்குகள் டேலியாக வேண்டும், சமமாக வேண்டும். 12 லட்சம் வாக்குகள் பதிவாயின. திருமாவளவன் 5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்டவர் 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அடுத்தடுத்து இருக்கிற வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள்? மொத்தத்தை எண்ணி பார்த்தால் 12 லட்சம் சில்லறை வருகிறது. ஒரு ஓட்டு கூட அதிகமாக கூடாது, ஒரு ஓட்டு கூட குறையக்கூடாது. அதுதான் சரியானது என்று பொருள். அப்படி டேலியாக வேண்டும். ஆனால் கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 373 தொகுதிகளில் இந்த எண்ணிக்கையில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த விளக்கத்தையும் சொல்லவில்லை. 220 நாடாளுமன்ற தொகுதிகளில் கூடுதலாக இருக்கின்றன. ஓட்டு போட்டதை விட 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கான 12,80,000 வாக்குகள் வருகிறது. 10 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் 11 லட்சம் என்னும் போது வருகிறது. சர்ப்ளஸ் அதிகமாக தெரிகிறது. எஞ்சிய தொகுதிகளில் அந்த 373ல 220 போச்சுன்னா எஞ்சிய தொகுதிகளில் குறைவாக இருக்கிறது எண்ணியதிலே. இது ரெண்டும் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. அப்படின்னாதான் இவிஎம் பெர்ஃபெக்டா இருக்கிறது என்று பொருள். அதில் எந்த தில்லு முள்ளும் நடக்கவில்லை என்று பொருள். எலக்ட்ரானிக் மிஷின் தானே கரெக்டா தானே காட்டணும். 4 4 8 காட்டினா தானே மேத்தமெட்டிக்ஸ் கரெக்ட். 1000 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். 1000 பேருக்கு சாப்பாடு பொட்டலம் தயாராகி இருக்கிறது. வந்தது ஒவ்வொருவருக்காக 1000 பேருக்கு கொடுக்கிறோம் என்கிற போது 100 குறைகிறது என்றால் ஆர்டர் பண்ணவன் ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டான்னு அர்த்தம்.